வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். ஆன்லைன் ஃப்ரீ தமிழ் சீரீஸில் நம்ம தமிழெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவும் வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்றைக்கான கிளாஸ் அக்டோபர் 1 அக்டோபர் 6 வரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். இது நீங்கள் எழுத போகிற அனைத்து விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸுமே குவிஸ் மாதிரியான டைப்பில் தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் யோசித்து அதுக்கான ஆன்சர் சரியாக தப்பா அப்படிங்கிறத நீங்களே செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியோ யூபிஎஸ்சியோ எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான வே ஆஃப் சூஸிங் த ஆன்சர் அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்கில் அதிகமாக தேவைப்படுது. ஸோ நீங்கள் ஒரு ஆன்சரை போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா அது சரியாக தப்பா இல்லை சரியான பதில் எது அப்படிங்கிறத நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கிறணும். ஸோ ஒவ்வொரு குவிஸையுமே பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியலை அப்படின்னாலும் பரவாயில்ல, அந்த ஆன்சரை தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் தான், கண்டிப்பாக கொஷின்ஸ் இதிலேருந்து வரதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். Which country won the ICC T20 World Cup in October 2024? தமிழ்லேயும் அந்த கேள்வி இருக்குது. இங்கே பாருங்கள், அக்டோபர் 2024 ஐசிசி T20 உலகக்கோப்பை எந்த நாடு வென்றது? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் சி இங்கிலாந்து, ஆப்ஷன் டி பாகிஸ்தான். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். What significant climate agreement was reaffirmed at the COP conference in October 2024? அக்டோபர் 2024 COP மாநாட்டில் எது உறுதி செய்யப்பட்டது? கியோட்டோ ஒப்பந்தம், பாரிஸ் ஒப்பந்தம், கிளாஸ்கோ ஒப்பந்தம், மான்ட்ரியல் ஒப்பந்தம். இது ரொம்ப முக்கியமான கொஷின். கிளைமேட் சேஞ்ச் பற்றி கொஷின் வருது இல்லையா? ஸோ அதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியான பதில் பாரிஸ் ஒப்பந்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் இந்தியன் ஸ்டேட் அனௌன்ஸ்ட் எ நியூ ஸ்கீம் ஃபார் விமன் எம்பவர்மெண்ட் ஆன் அக்டோபர் 5, 2024? தமிழில் பாருங்கள். அக்டோபர் 5, 2024 அன்று எந்த இந்திய மாநிலம் பெண்கள் அதிகாரத்திற்கு புதிய திட்டத்தை அறிவித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். கேரளா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகா. சரியான விடை தமிழ்நாடு. நெக்ஸ்ட் ஒன். Who became the new president of the UN General Assembly in October 2024? பொதுவாகவே எக்ஸாமினேஷன்ஸில் அப்பாயின்மெண்ட் பற்றின கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதை கவனமாக பாருங்கள். தமிழில் பார்க்கலாம். அக்டோபர் 2024 UN பொது சபையில் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படிங்கிறதான் கொஸ்டின். அப்துல்லா ஷாஹிதா, சாபா குரோசியா, ஓல்கன் போஸ்கிரா, மரியா ஃபெர்னாண்டா எஸ்பினோசா. இவங்களில் யார் சரியான விடை அப்படின்னு பார்க்கலாம். சரியான விடை சாபா குரோசி. இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். வாட் நியூ இனிஷியேட்டிவ் டிட் த இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் ஆன் அக்டோபர் 1, 2024 ஃபார் டிஜிட்டல் பேமெண்ட்? ஸோ நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷினுக்கான வேல்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எந்தளவு முக்கியம் அப்படிங்கிறத. ஸோ கவனமாக பாருங்கள். இஃப் டைம் பெர்மிட்ஸ் இதை நீங்கள் ஒரு நோட்ஸாகவும் எழுதி வச்சு படிச்சிங்கன்னா மறக்காமல் ஞாபகத்தில் இருக்கும். தமிழில் இதுக்கான கொஷினை பாருங்கள். அக்டோபர் 1, 2024 அன்று இந்திய அரசு டிஜிட்டல் பணத்திற்காக எந்த புதிய முறையை அறிவித்தது? ஸோ நிறைய எக்ஸாம் இந்த மாதிரி டேட்டா வேறு கொடுத்து கேட்குறாங்க பாருங்கள். பணமில்லா இந்தியா, டிஜிட்டல் ரூபாய், UPI 2.0, வேலட் உதவி. இந்த நாளில் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. சரியான விடை டிஜிட்டல் ரூபாய். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
which major international event is scheduled to occur in Paris in 2024? 2024 பாரிஸில் நடைபெற்ற முதல் முக்கிய சர்வதேச நிகழ்வு எது? இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபிஃபா வேர்ல்டு கப், சம்மர் ஒலிம்பிக்ஸ், G20 சமிட், காப் கான்ஃபரன்ஸ். ஓகே, சிஓபினாலும் காப்னாலும் ஒன்று தான். ஸோ இதற்கான சரியான விடை பார்க்கலாம். கோடை ஒலிம்பிக்ஸ் என்று சொல்லக்கூடிய சம்மர் ஒலிம்பிக்ஸ் தான். ஓகே, பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முக்கியமான ஒலிம்பிக்ஸ் எங்கே நடந்துச்சுன்றதை கேட்பாங்க. அப்போ 2024 சம்மர் ஒலிம்பிக்ஸ் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா பாரிஸில். ஓகே, ரொம்ப முக்கியமான கொஷின் இது. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். வாட் ரீசன் மைல்ஸ்டோன் டிட் நாசா அச்சீவ் இன் அக்டோபர் 2024? மாஸ் லேண்டிங், மூன் பேஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், லான்ச் ஆஃப் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப், சக்ஸஸ்ஃபுல் ஆஸ்ட்ராய்டு மிஷன். தமிழில் பாருங்கள். அக்டோபர் 2024 நாசா எதை அடைந்தது? மார்ச் நிலவுக்கு கப்பல் ஏற்றம், சந்திர நிலை உருவாக்கம், ஜேம்ஸ் வெப் தொலைக்காட்சி கோபுரம், வெற்றிகரமான கோள் சிகரம். சரியான விடை பார்த்தீங்கன்னா சந்திர நிலை உருவாக்கம், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் இந்தியன் சிட்டி ஹோஸ்டட் த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் சமிட் இன் அக்டோபர் 2024? முக்கியமான கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். பெங்களூரு, மும்பை, நியூ டெல்லி, ஹைதராபாத். தமிழில் பாருங்கள். அக்டோபர் 2024 எந்த இந்திய நகரம் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தியது? பெங்களூரு, மும்பை, நியூ டெல்லி, ஹைதராபாத். சரியான விடை நியூ டெல்லி. பொதுவாகவே கேபிட்டல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுலேருந்து நிறையா கொஷின்ஸ் வரும். ஓகே, ஸோ அப்போ அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதிலே தெரியாட்டியும் கூட நீங்கள் நியூ டெல்லியே ஒரு ஆப்ஷனை போடுறதுக்கான சான்சஸ் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். விச் ஃபிலிம் ஒன் த பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபீச்சர்ஸ் ஃபிலிம் அட் த ஆஸ்கர் இன் அக்டோபர் 2024? பாரசைட், ட்ரிபிள் ஆர், அனதர் ரவுண்ட், த ஹேண்ட் ஆஃப் காட். தமிழில் பாருங்கள். அக்டோபர் 2024 ஆஸ்கரில் சிறந்த சர்வதேச சிறப்புதல் விருதை எது வென்றது? பாரசைட், ட்ரிபிள் ஆர், மற்றொரு சுற்று, கடவுளின் கையொப்பம். சரியான விடை ட்ரிபிள் ஆர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் வாஸ் த மெயின் தீம் ஆஃப் த வேர்ல்ட் ஹேபிடேட் டே observed on October 4, 2024? Affordable housing, urban planning, sustainable cities, climate resilience. தமிழில் பாருங்கள். அக்டோபர் 4, 2024 அன்று கவனிக்கப்பட்ட உலக குடியிட தினத்தின் மைய கருத்து என்ன? எளிதான வீடு, நகர திட்டமிடல், நிலையான நகரங்கள், காலநிலை நிலைத்தன்மை. சரியான விடை நிலையான நகரங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் டெக் கம்பெனி அனௌன்ஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் ஏஐ டெக்னாலஜி ஆன் அக்டோபர் 2, 2024? ஆப்ஷன் ஏ கூகுள், பி மைக்ரோசாஃப்ட், சி அமேசான், டி ஆப்பிள். தமிழில் பார்க்கலாம். அக்டோபர் 4, 2024 அன்று எந்த தொழில்நுட்ப நிறுவனம் ஏஐ தொழில்நுட்பத்தில் முன்னேற்றங்களை அறிவித்தது? கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், ஆப்பிள். சரியான விடை கூகுள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ரிலீஸ்ட் எ ரிப்போர்ட் ஆன் குளோபல் பாவர்ட்டி இன் அக்டோபர் 2024? ஆப்ஷன் ஏ வேர்ல்டு பேங்க், பி ஐஎம்எஃப், சி யூஎன், டி டபிள்யூடிஓ. இது ரொம்பவே முக்கியமான கேள்வி. தமிழில் ஒரு தடவை பாருங்கள். அக்டோபர் 2024 உலகளாவிய தாழ்வு பற்றிய அறிக்கையை எந்த சர்வதேச நிறுவனம் வெளியிட்டது? உலக வங்கியா, ஐஎம்எஃப்ஆ, ஐநாவா, டபிள்யூடிஓவா? சரியான விடை பார்த்தீங்கன்னா உலக வங்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் ஹெல்த் இனிஷியேட்டிவ்
did the Indian government launch on October 6, 2024? Health Insurance for All, National Health Mission, ஸ்வச் பாரத் யோஜனா, ஆயுஷ்மான் பாரத். தமிழில் பாருங்க, அக்டோபர் 6, 2024 அன்று இந்திய அரசு எந்த சுகாதார முயற்சியை தொடங்கியது? ஆப்ஷன் ஏ அனைவருக்கும் சுகாதார காப்பீடு, ஆப்ஷன் பி தேசிய சுகாதார திட்டம், ஆப்ஷன் சி சுகாதார இந்தியா திட்டம், ஆப்ஷன் டி ஆயுஷ்மான் பாரத். சரியான விடை ஆயுஷ்மான் பாரத். Next question. Which Asian country announced a new space exploration program in October 2024? Option A Japan, B India, C China, D South Korea. தமிழில் பாருங்க, அக்டோபர் 2024 எது புதிய விண்வெளி ஆராய்ச்சி திட்டத்தை அறிவித்தது? ஆப்ஷன் ஏ ஜப்பான், பி இந்தியா, சி சைனா, டி தெற்கு கொரியா. சரியான விடை சீனா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which country hosted the G20 summit in October 2024? ஆப்ஷன் ஏ இட்டாலி, பி பிரேசில், சி இந்தியா, டி சவுத் ஆப்பிரிக்கா. தமிழில் பாருங்க, அக்டோபர் 2024 G20 உச்சி கூட்டத்தை எந்த நாடு நடத்தியது? ஆப்ஷன் ஏ இத்தாலி, பி பிரேசில், சி இந்தியா, டி தெற்கு ஆப்பிரிக்கா. சரியான விடை இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். What was the primary focus of the UN Climate Change Conference in October 2024? Renewable energy, B climate finance, C deforestation, D ozone conservation. தமிழில் பாருங்க, அக்டோபர் 2024 நடைபெற்ற UN காலநிலை மாற்ற மாநாட்டின் முதன்மை மையம் என்ன? ஆப்ஷன் ஏ புதுமையான ஆற்றல், பி காலநிலை நிதி, சி காடு அழிப்பு, டி கடல் பாதுகாப்பு. சரியான விடை காலநிலை நிதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், which Indian athlete won a medal at the Paris 2024 Olympics? ஆப்ஷன் ஏ நீரஜ் சோப்ரா, பி பிவி சிந்து, சி பஜ்ரங் புனியா, டி ஹேமா தாஸ். தமிழில் பாருங்க, பாரிஸ் 2024 ஒலிம்பிக்கில் எந்த இந்திய விளையாட்டு வீரர் பதக்கம் வென்றார்? ஆப்ஷன் ஏ நீரஜ் சோப்ரா, பி பிவி சிந்து, சி பஜ்ரங் புனியா, டி ஹீமா தாஸ். சரியான விடை நீரஜ் சோப்ரா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which major tech company announced a merger in October 2024? Facebook, Google, Microsoft, Amazon. தமிழில் பாருங்கள் இதே கொஸ்டினை. அக்டோபர் 2024 எந்த முக்கிய தொழில்நுட்ப நிறுவனம் இணைப்பு செய்து கொள்ள முடிவெடுத்துள்ளது? ஆப்ஷன் ஏ ஃபேஸ்புக், பி கூகுள், சி மைக்ரோசாஃப்ட், டி அமேசான். சரியான விடை மைக்ரோசாஃப்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் சிக்னிஃபிகண்ட் ஸ்பேஸ் மிஷன் வாஸ் லான்ச்டு பை இஸ்ரோ இன் அக்டோபர் 2024? ஆப்ஷன் ஏ ககன்யான், பி சந்திராயன் 3, சி மங்கள்யான் 2, டி ஆதித்யா 1. தமிழில் பாருங்கள், அக்டோபர் 2024 இஸ்ரோ எது முக்கியமான விண்வெளி இயக்கத்தை தொடங்கியது? ககன்யான், சந்திராயன் 3, மங்கள்யான் 2, ஆதித்யா L1 மிஷன். சரியான விடை பார்த்தீங்கன்னா ககன்யான். இது இப்போ நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் கூட கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், which country became the first to achieve 100% electric vehicle adoption in October 2024? ஆப்ஷன் ஏ நார்வே, பி ஸ்வீடன், சி ஜெர்மனி, டி ஜப்பான். தமிழில் பார்க்கலாம். அக்டோபர் 2024 எது 100% மின்சார வாகனங்களை
சிக்கலின்றி பயன்படுத்தும் முதல் நாடாக மாறியது? ஆப்ஷன் ஏ நார்வே, ஆப்ஷன் பி ஸ்வீடன், ஆப்ஷன் சி ஜெர்மனி, ஆப்ஷன் டி ஜப்பான். சரியான விடை நார்வே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which global health organization launched a campaign for mental health awareness in October 2024? Option A WHO, B UNICEF, C Red Cross, Option D Médecins Sans Frontières. தமிழில் பாருங்க. அக்டோபர் 2024 எது உலகளாவிய சுகாதார அமைப்பு மனநல விழிப்புணர்வு நடவடிக்கையை தொடங்கியது? WHO, UNICEF, ரெட் கிராஸ், மெடிசின்ஸ் சான்ஸ் ஃப்ரான்ஸ். சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா WHO. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which Indian festivals was celebrated with a special initiative for environmental sustainability in October 2024? Option A Diwali, B Holi, C பொங்கல், D ரக்ஷா பந்தன். தமிழில் பாருங்க. அக்டோபர் 2024 சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்காக ஒரு சிறப்பு முயற்சியுடன் எந்த இந்திய திருநாள் கொண்டாடப்பட்டது? ஆப்ஷன் ஏ தீபாவளி, ஆப்ஷன் பி பொங்கல், ஆப்ஷன் சி ஹோலி, ஆப்ஷன் டி ரக்ஷா பந்தன். ஸோ சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைன்றதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னொன்று அக்டோபர் மந்த்துங்கவும் அது ஒரு க்ளூவாக தான் இருந்திருக்கும். சரியான விடை தீபாவளி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். What major international treaty was signed in October 2024 regarding arms control? Option A START Treaty, B Nuclear Non-Proliferation Treaty, Option C Arms Trade Treaty, Option D Comprehensive Test Ban Treaty. இதைத்தான் நம்ம CTBTன்னு சொல்லுவோம். தமிழில் பாருங்கள். ஆயுத கட்டுப்பாடு தொடர்பாக அக்டோபர் 2024 எது முக்கிய சர்வதேச ஒப்பந்தம் கையெழுத்தானது? ஆப்ஷன் ஏ ஸ்டார்ட் ஒப்பந்தம், பி அணு பரவல் தடுப்பு ஒப்பந்தம், சி ஆயுத வர்த்தக ஒப்பந்தம், டி முழுமையான சோதனை நிறுத்தும் ஒப்பந்தம். சரியான விடை ஆயுத வர்த்தக ஒப்பந்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which major natural disaster occurred in October 2024? Option A earthquake in Turkey, B flood in India, C hurricane in USA, Option D wildfire in Australia. தமிழில் பாருங்க. அக்டோபர் 2024 எது முக்கிய இயற்கை துன்பத்தை சந்தித்தது? தெற்கேற்கில் நிலநடுக்கம், இந்தியாவில் மழை வெள்ளம், அமெரிக்காவில் புயல், ஆஸ்திரேலியாவில் காட்டுத்தீ. சரியான விடை இந்தியாவில் மழை வெள்ளம். நெக்ஸ்ட் கொஸ்டின். What was the main agenda of the Asian Summit held in October 2024? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ ட்ரேட் ரிலேஷன், பி கிளைமேட் ஆக்ஷன், சி ரீஜனல் செக்யூரிட்டி, டி ஹெல்த் கோஆப்ரேஷன். தமிழில் பார்க்கலாம். அக்டோபர் 2024 நடைபெற்ற ஏசியன் உச்சி கூட்டத்தின் மைய கருத்து என்ன? ஆப்ஷன் ஏ வர்த்தக உறவுகள், பி காலநிலை நடவடிக்கை, சி பகுதிக்கு உரிய பாதுகாப்பு, டி சுகாதார ஒத்துழைப்பு. சரியான விடை பகுதிக்கு உரிய பாதுகாப்பு. ஸோ இந்த 25 கரண்ட் அஃபேர்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.